சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் விலகியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கையோ அவர்களுடன் உறவு வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு என்று பெரியார் சொன்னது பெண்ணிய உரிமையா என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். சீமானின் இந்த பேச்சுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகம் முழுவதும் சீமான் மீது 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன. நேற்று ஜனவரி 11 சென்னை கொளத்தூரில் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட ஸ்டாலின், யார் யாரோ இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, பெரியாரை விமர்சனம் செய்பவர்களை பற்றி பேசி நான் அவர்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்று சீமான் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக விமர்சித்தார். இந்நிலையில் பெரியார் குறித்த சீமான் பேச்சு மற்ற கட்சிகள் மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்குள்ளும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீமானின் இந்த பேச்சை கண்டித்து கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் மகாதேவன், சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் மாப்பா அழகரசன், சேலம் மாநகர் மாவட்ட வணிகர் பாசற இணைச் செயலாளர் வசந்தகுமார், சேலம் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன், ஓமலூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். மேலும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் இன்று வெளியிட்ட அறிக்கையில், திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று அண்ணன் சீமான் பேசியிருப்பது அவருடைய சொந்த கருத்தே ஒழிய நாம் தமிழரின் ஒட்டுமொத்த கருத்தும் அல்ல. ஆரியம்தான் தமிழனின் முதல் பகை. சீமானின் கருத்து RSS, பாஜக, சங் பரிவார் அமைப்புகளுக்கு துணை போகுமே ஒழிய ஒருபோதும் தமிழ் தேசியம் வெல்ல உதவாது. திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிக்கும் திட்டத்தை சீமான் கைவிட்டுவிட்டு பகைவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் நட்பு முரணோடு கைகோர்த்து தமிழ் தேசியம் வெல்ல காலத்திற்கு ஏற்றாற்போல் வேலை திட்டத்தை தயார் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர் இல்லை, நான் மாவட்ட தலைவராக இருந்தேன் கடலூர் கிழக்கு மாவட்டத்துக்கு. இது வரைக்கும் கட்சிக்குள்ளே அதாவது அண்ணன் ஆரம்ப காலம் தொட்டு எடுத்து வச்ச அரசியல்லாம் மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த அரசியலா தெரிஞ்சது. அண்ணன்றது சீமான் அண்ணன் தான், வேற யாரு. அந்த வழியா வரும்பொழுது சிறப்பான பயணமா தான் இருந்தது. அதெல்லாம் கட்சியோட நிலைப்பாடுல எனக்கு எந்த மாற்று கருத்தெல்லாம் இல்லை. காலப்போக்கில் அப்பப்ப பெரியார் எதிர்ப்பை பத்தி கட்சிக்குள்ளே எழுதிட்டு இருப்பாங்க. நான் அவங்களுக்கு எதிர்த்து என்னோட கருத்தை பதிவு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருப்பேன். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த இனத்துக்காக, அதாவது அவர் இந்த இனம் கூட சொல்ல மாட்டாங்க, உலகத்தில் உள்ள அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக, ஏற்றத்தாழ்வுக்காக பாடுபட்டவர்கள், எழுதியவர்கள், பாடியவர்கள், போராடியவர்கள் என்று எத்தனை, அதாவது அந்த வகையில் உள்ள அந்த வழி ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நம்முடைய பெருமை மிக்க வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரியாரையும் ஒருத்தர், அதாவது காரல் மார்க்ஸ், மாவோ, ஏங்கல்ஸ், அந்த வகையில ஒரு பெரிய புரட்சியாளர்கள் வரிசையில ஐயா அடிக்கிட்டு வராங்க. இப்ப அம்பேத்கரை கொண்டாடுறாங்க. அம்பேத்கருக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லை, இவங்களோட தத்துவப்படி சொல்றேன். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இவங்களோட தத்துவப்படி தமிழ் மண்ணுக்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவரை ஏத்துக்கிறாங்க. நம்ம மண்ணுக்காக நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் போல நமக்கு அருகிலே குடியிருந்தவர், நமக்காக போராடி இருக்காரு, பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. அவரோட பிம்பத்தை உடைக்கிறாங்கன்னா அது RSS காரங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொள்கை ரீதியில, தத்துவார்த்த ரீதியில நேர் எதிராக நிக்கிறவரு பெரியார். அவங்க செய்யறதுக்கும் நீங்க செய்யறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இப்ப? அதனால இதுக்கு மேல நம்மளால உள்ளே இருக்கும்போது ஒரு நெருடலாவே இருந்துச்சு. அது நெருடலுக்கெல்லாம் அப்பப்ப அண்ணன் என்ன பண்ணுவாங்க, கூட்டத்துல இப்ப நான் பதிவு பண்ண கருத்தை அப்படியே சொல்லுவாங்க. அதான் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு கூட ஒரு அரங்கில பேசும்பொழுது, பெரியாரை திட்டுறதுக்கு தான் நீ இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்க நீ நினைச்சுன்னா அது உன்னோட மடத்தனம், அது நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ வெளியேறலாம் அப்படின்னு பேசுறாங்க. பெரியாரை திட்டுன்னு சொல்ல, திட்டுறதுக்காக தான் கட்சி நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட தவறான புரிதல். அது நீங்க இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீங்க வெளியேறிடுங்க அப்படின்றாங்க. அதாவது பெரியாரை நம்ம ஏற்கிறோம், பெரியாரையும் ஒரு வழிகாட்டியை ஏத்துக்குதான் நம்ம பயணிக்கிறோம்னு அழுத்தமா பதிவு பண்றாங்க. இப்ப திடீர்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது தொடர்ச்சியா என்ன சங்கின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு சொல்ற மாதிரி இருந்தா கூட, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப என்னோட தந்தை பேரு ஒரு பேர் இருக்கு. என்னோட தந்தை பேரு அப்பாதுரை தான் என்னோட தந்தை பேரு. என்ன ஒருத்தவங்க நான் அப்பாதுரை மகன் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே வரும்போது, ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அப்பாதுரை மகன் தான் தெரியும். சம்பந்தம் இல்லாம ஒருத்தவங்க என்ன பதிவு நீ இல்லப்பா, நீ மாடசாமி மகன்பா அப்படின்றாங்க. இல்லங்க, நான் அப்பாதுரை மகன் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தொடர்ந்து என் மேல மாடசாமி மகன் குற்றச்சாட்டு வச்சுட்டே வரான். இல்ல நான் அப்ப இவன் அவங்க தொடர்ந்து என்ன கொச்சைப்படுத்துறாங்கன்றதுக்காக ஆமா நான் மாடசாமி மகன் தான் சொல்ல முடியுமா?
அப்ப அது கொள்கை என்ன, கொள்கை வேற, இது அந்த மாதிரி தானே இருக்கணும் கொள்கைன்றது. அவங்க என்ன நம்ம மேல குற்றச்சாட்டு எறிகிறாங்கன்றது ஒரே காரணத்துக்காக நம்ம மாறிக்க முடியாதுல்ல. RSS சேர்ந்த ரவீந்திரன் துரைசாமின்னு ஒரு நபர் இருக்காங்க ஐயா. அவங்க ஊடகத்துல எல்லாரும் அறியப்பட்ட ஆளு தான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா. ஆமா, அவரு வெளிப்படையா சொல்றாரு RSS ஓட ஆதரவாளர் தான் நானு. எந்த RSS ஆதரவாளராவது அடுத்த இயக்கம் வளர்ச்சியில வந்து அக்கறை கொள்வாங்களா யாராவது? அவரு RSS தான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஆனா அண்ணனோட சீமானோட அரசியல் வந்து இவ்வளோ போயிட்டு இருக்கு தோழர். இப்ப ஏதோ இப்ப இன்னைக்கு கூட ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் பாருங்க. ரோம் நகரமே பற்றி எரிந்து கொண்டிருந்த போது நீரவ மன்னன் பீடியில் வாசித்து கொண்டிருந்தானாம் அப்படின்ற ஒரு இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கட்சியே இன்னைக்கு வந்து சின்னாபனமா சுக்குநூறா போயிட்டு இருக்கு. இவருக்கு வாக்கு வங்கி உயர்ந்துருமா, இரட்டை இலக்கத்தை தொட்டுடுமா. இது மிகப்பெரிய நகைச்சுவை தெரியலையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது ஏதோ நடக்குது, அது என்ன, அது ஒரு மடை மாதிரி உடைஞ்சு தண்ணி மாதிரி நம்ம அடைச்சு வச்சிருந்த குளம் வந்து எங்கேயோ ஓட்டம் வந்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அடைக்கிறத விட்டுட்டு அந்த தண்ணி போனா என்னடா போனா போட்டோம் நான் மறுபடியும் ரப்பிக்கும்னா அது எப்படி, எந்த மாதிரி மனநிலை அது? சரி தோழர், இப்ப இருக்கிற மனநிலையில எனக்கு கொஞ்சம் விரிவா பேச முடியல. நான் அறிக்கை விட்டு 2ஆம் தேதி பெரியாரு இன்னும் சொல்ல போனா நான் வடலூர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அண்ணன்கிட்ட அருகில தான் போய் சில கேள்விகள்லாம் வச்சேன். அப்ப கூட எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர்ல பெரியார அவதூறா பேசிட்டு தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுநாள் புதுச்சேரியில போனாங்க. இதுக்கு மேல நம்ம அங்க பயணிக்க முடியாதுல்ல. நான் வந்து அதை யாரையும் ஒருங்கிணைப்பதோ அல்லது ஒருங்கிணைக்கிற வேலையில ஈடுபடுற மாதிரி எனக்கு என்ன இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாம் தமிழ் கட்சின்றது இந்த தொகுதியில என்னோட கால் படாத இடமே இல்ல. இந்த கட்சிக்காக அந்த அளவுக்கு உழைச்சது, நம்ம தூக்கி வளர்த்த குழந்தை மாதிரி அந்த குழந்தைய நாமளே சிதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்ன அண்ணனுக்கு வேணா, எனக்கு அண்ணனுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஒன்றை மட்டும் பதிவு பண்றேன். தீபா ஆதித்தனார் எப்படி வந்து இந்த கட்சியோட தேவை இந்த மண்ணுக்கு இன்னும் இருக்கு, அது இப்படியே வச்சு சொல்றேன். எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் இதை எடுத்து நடத்துவாங்கன்னு பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்களோ, அதே போல இந்த கட்சியோட தேவை இந்த மண்ணுக்கு கட்டாயமா தேவை இருக்கு. ஆனா அது வந்து இப்ப அண்ணா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற பாயதை வந்து தடம் மாறிட்டு இருக்குதான் நான் உணர்றேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது கொஞ்சம் அமைதியா இருப்போம். என்ன தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா, இப்ப என்ன போடுற தோழர்கள்லாம் வந்து வேற எங்கேயுமே பயணிக்க முடியாது. அதான் இப்ப இருக்கிற சிக்கல். அதுதான் இப்ப இருக்கிற சிக்கல். என்ன பாத்தீங்கன்னா, அந்த தத்துவத்தை ஏத்து நின்றுட்டு எல்லாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு சின்ன சமரசமானாலும் அது வந்து இவ்வளவு நாள் நம்ம பயணிச்ச பயணமும் தடைப்படுது இல்லைங்களா? அதனால அது இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம். அரசியலை கொஞ்ச நாள் கவனிப்போம். அண்ணன் சீமான் தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து மாறி பெரியார் மேல பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் அவரு திரும்ப பெற்றாங்கன்னா அதை பற்றி யோசிக்கலாம், கட்டாயமா யோசிக்கலாம். நன்றி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.